ஏற்கனவே கமெண்ட் எல்லாம் கழுவி ஊத்துவீங்க. கொஞ்சம் கழுவி நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. ஜமா எப்படி இருக்கு? ஜமா படம் பாக்குறதுக்காக இன்னைக்கு வந்தேன். படம் நல்லா அற்புதமா இருக்கு. கூத்து கலைஞர்களின் அந்த பிரதிபலிப்பை அப்படியே காமிச்சிருக்காரு இயக்குனர். அவரே தான் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. பாரி இளவழகன் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல வந்து திருவண்ணாமலையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இயக்குனர் ஜமா அந்த படத்துல வந்து வெளிப்படுத்தியா காட்டியிருக்காரு. திருநங்கைகள் என்று அழைக்கப்படும் தெய்வத்துக்கு சமமான மூன்றாம் பாலினத்தவர்கள் அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து சில பொறுக்கி பசங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த திருநங்கைகளை உசு கொட்டை அப்படின்னு கேலி கிண்டலுமா சொல்றாங்க. இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா வானவில் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு பட்டம் ஒண்ணு வைக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் தெய்வத்திற்கு சமமானவங்க. அவர்களை பற்றி பிரதிபலிக்கும் வகையில இந்த ஜமா படத்தை தயாரிச்சிருக்காரு திரு சாய் அவர்கள். அப்புறம் டிக்கெட் பாக்ஸ் ஏதோ போட்டுருச்சு பேரு. அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்துல இந்த படம் வந்தனே வந்தனே மகாராஜா வந்தனே 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 மகாராஜா வந்தனே 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 மகாராஜா வந்தனே 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 மகாராஜா வந்தனே ஜமா பக்க வந்தனே ஜமா பக்க வந்தனே ஜமா பக்க வந்தனே ஜமா பக்க வந்தனே சந்தோஷத்தை தந்தனே சந்தோஷத்தை தந்தனே சந்தோஷத்தை தந்தனே சந்தோஷத்தை தந்தனே வந்தனே வந்தனே மகாராஜா வந்தனே 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 மகாராஜா வந்தனே 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 மகாராஜா வந்தனே 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 மகாராஜா வந்தனே. சில பேருக்கு வந்து இப்ப நான் பேசுனது வந்து கேலியும் கிண்டலுமா தெரியும். ஒரு காலத்துல எதனா ஒரு நிகழ்ச்சி அப்படின்னாலே அது ஆடி மாசம் மட்டும் இல்ல, எந்த திருவிழாவாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு நாடகம் நடக்கும். வள்ளி திருமண நாடகம் நடக்கும், அப்புறம் ஹரிச்சந்திர மகாரணம் நடக்கும். இப்படி பல விதமான நாடகங்கள்லாம் நடக்கும். அதற்கு 6 மணில இருந்து மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் விடிய விடிய பாய் போட்டு பெட்ஷீட் போட்டு அந்த இடத்துல ஐஸ் வாங்கி சாப்பிட்டு ராட்டினத்துல சுத்திட்டு நம்ம அவ்வளவு அழகா பாத்துட்டு இருப்போம். அந்த கலைஞர்களுக்கு ஒரு சமர்ப்பிக்கும் வகையில இந்த ஜமா படம் வந்து இயக்கியிருக்காரு இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்தின் இசையமைப்பாளர் இளையராஜா சார் அவர்கள் தான் இந்த படத்தோட முதுகெலும்பு. அவ்வளவு பிரமாதமாக. தம்பி, நான் பேசுறத கேட்டு இருக்கியா? அடுத்து நீ பேசுறதுக்கு இளையராஜா அவர்கள் தான் இந்த படத்திற்கு முதுகெலும்பு. அப்படி ஒரு பிரமாதமான ஒரு இசையை கொடுத்திருக்காங்க இளையராஜா அவர்கள். அப்போ இளையராஜா, இப்பவும் ஒரு இளையராஜா தான். என்னுடைய கண் பார்வைக்கு அவர் இளையராஜா மட்டுமல்ல, இன்றைய ராஜா, இமயத்தின் ராஜா, இளைஞர்களின் கவர்ந்த ராஜா. அப்படி இன்று இளைஞர்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அவர் வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு அவார்டு கிடைக்கும், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, ஜமா படத்துக்கு விருது கொடு, ஜமா படத்துக்கு விருது கொடு, ஜமா படத்துக்கு விருது கொடு, ஜமா படத்துக்கு விருது கொடு. மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, ஜமா படத்துக்கு விருது கொடு, ஜமா படத்துக்கு விருது கொடு. இந்த படத்துல ஹீரோயின் அம்மு அபிராமி. ஒவ்வொருத்தருக்குமே அந்த மாதிரி ஒரு கணவர், ஒரு மனைவி அமையணும்.